அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான இறைவனால் சொல்ல சொல்லி கொடுக்கப்பட்டுள்ள அற்புதமான பதிவு. நாளைக்கு தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது. உத்தராயணம் சூரியனுடைய வடக்கு பக்கத்துடைய போக்கு போயிட்டு அவர் தெற்கு பக்கமா திரும்புறார். அப்ப உத்தராயண காலத்திற்கு அதிபதி யார் என்று சொன்னால் சூரியன். தட்சிணாயன காலத்திற்கு ஆடி மாசம் முழுவதும், ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரை 6 மாதங்கள், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்கள் தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய தெற்கு நோக்கி சூரியனுடைய பயணம் தொடங்க போகுது. இந்த நாளில் நாளைக்கு மாசப்பிறப்பு வெள்ளிக்கிழமை, அற்புதமான வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த ஒரு மாத பிறப்பு நமக்கு கிடைக்குது. நாளைக்கு நட்சத்திரம் மகம். ஆயில் இன்னைக்கு நைட்டு முடிஞ்சிடும். நாளைக்கு மகம். மகம் என்பது கேதுவோடைய ஒரு அற்புதமான நட்சத்திரம். கேதுவோடைய அற்புதமான நட்சத்திரம். மக நட்சத்திரத்தோடைய அதிதேவதை சுக்கிர பகவான். அப்ப இந்த மாதிரி ஒரு நாளில் ஒரு மனிதன் இயற்கை கொடுத்த பொக்கிஷத்தை வாங்கணும். இயற்கை நாளைக்கு ஒரு பொக்கிஷம் கொடுக்கும். அந்த பொக்கிஷத்தை நாம் உடலை தயார் நிலையில் வச்சிருக்கணும். அந்த உடல்நிலையை தயார் நிலையில் வைத்திருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில ஒரு 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள முழிக்க பாருங்க. இல்ல முடியல அப்படின்னா 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் என்ன சொன்னா, உங்களுடைய மூச்சு காற்று வலது பக்கமாக ஓடுவதற்கு சரி செய்து கொள்ளுங்கள். சரி செய்து எப்படின்னா, தினசம் 6 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க. மூஞ்சி, அதாவது சில நேரங்கள்ல இந்த பச்சை தண்ணியை மூஞ்சில கழுவும் போது டக்குன்னு மூச்சு என்ன சொன்னா, ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகும். அது இயற்கையின் ஒரு விதி. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாளைக்கு என்ன சொன்னா 4 to 6 அல்லது 6 to 8 மாசப்பிறப்புடைய நாள். அந்த நாளில் நம்மளுடைய மூச்சு வலது பக்கமாக 2 மணி நேரம் ஓடும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு சூரிய உதயத்தை பார்த்து கொள்ளணும். இல்லைன்னா ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 7 மணி வரை இடது மூக்கை பஞ்சை வச்சு அடைச்சிடும். நல்லா கொஞ்சம் திண்ணமா அடைச்சிட்டு வெளியே தெரியாத விட வச்சுட்டு உங்க வேலையை பாருங்க. இந்த 2 மணி நேர காலத்தில் நீங்கள் நினைப்பது அத்தனையும் அடுத்த ஆடி மாசம் வரைக்கும் நடக்கும். சும்மா கோரிக்கைகள் என்ன சொன்னா, பக்கம் பக்கமாக வேண்டாம். நம்மளுடைய இன்று வரை என்ன சொன்னா தீர்க்க முடியாத கர்மாக்கள், நமக்கு என்ன கர்மாக்கள்ல மாட்டியிருக்கோம், இதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்களை வேண்டிக்கிடுங்க. ஏன்னா பிதர்கள் தான் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இஷ்டத்துக்கு என்ன சொல்லலாம்னா நம்மளை யாரும் நம்மளை வழி நடத்த முடியாது. நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கு வழிகாட்டியாக இன்று வரை இருக்கிறார்கள். அவர்கள் தான் வழி காட்டுவார்கள். அப்ப இந்த மூச்சு காற்றை வலது பக்கம் ஓடுகின்ற மாதிரி நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னால், 1 வருட காலத்திற்கு 12 மாதங்கள், அடுத்த ஆடி வரை என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும். 16 செல்வம் வேண்டுமா, நடக்கும். கோடீஸ்வரன் ஆகணுமா, நடக்கும். குழந்தைக்கு கல்யாணம் முடியலையா, அது நடக்கும். உங்களுடைய உடலில் நோய் இருக்கிறதா, அது தீரும். எது வேண்டுமானாலும், என்ன வேண்டுமானாலும் இந்த பிரபஞ்சத்திடம் அந்த 2 மணி நேரம் நீங்க கேட்கலாம். ஆனா இயற்கையாகவே அந்த மூச்சு நமக்கு இயற்கை வழிவிட்டால் அற்புதத்திலும் அற்புதம், சந்தோஷத்திலும் சந்தோஷம். ஆனால் நமக்கு விதி நிலைமைகள் சரியில்லை என்று சொன்னால் அது இடது பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும். நான் அன்னைக்கு பார்த்தா ஓட ஆரம்பிக்கும்.
அடக்கு நடச்சேன் எடுத்து பஞ்சை வச்சு அடைச்சிட்டு என்ன சொல்லலான்னா வந்து நல்லா வந்து ஒரு சேர் போட்டு உட்காருங்க, இல்லைன்னா கீழே துண்டு போட்டு உட்காருங்க, ஒரு விளக்க பொருத்தி விடுங்க. நீங்கள் அமைதியாக வந்தன அமைதியாக இருந்தாலே போதும். பொதுவாக அமைதி என்பது என்ன சொன்னா, மூச்சு வலது பக்கம் ஓடுது, பஞ்சை வச்சு அடைச்சிட்டீங்க, அடைச்சிருங்க. ஏன்னா வந்து திடீர்னு வந்து என்ன சொன்னா மூச்சு வந்து ஒரு செகண்ட்ல திரும்ப மாறுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் எந்த நேரம் வேணாலும் வரும். அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம இடது பக்கம் பஞ்சை வச்சு அடைச்சிட்டு ஒரு 6 மணிலேருந்து 5 மணிலேருந்து 7 மணி வரையோ, 6 மணிலேருந்து 8 மணி வரை, அவ்வளோதான். டைம் 8 மணிக்கு மேலே கிடையாது. அதுல தான் வந்து என்ன சொன்னான்னா இந்த பிரபஞ்ச சக்தி அந்த 2 மணி நேரம் நம்ம பிரபஞ்சத்தில் இருந்து வருகின்ற சக்தியை அந்த 2 மணி நேரம் மூச்சு காற்றை வந்து நாம் நிதானமாக சுவாசித்து வெளியே விட 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 கர்மாக்கள் குறைந்து விடும். கர்மாக்கள் வந்து என்ன சொன்னா குறைந்து நமக்கு நல்ல காலத்திற்குண்டான வழிகாட்டும். நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற என்னென்ன குறைகள் வேணாலும் தீர்ப்பதற்கு இந்த தட்சிணாயன காலத்தின் வந்து வலது பக்கம் மூச்சு காற்றின் தன்மை உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி காட்டும் என்பது சரித்திர உண்மை. இதை வந்து எல்லாருமே வந்து இப்படி முன்னேறி வந்ததுதான். எல்லாமே ஒரு ஜோதிடராக இருந்து அரசு உத்தியோகம் பார்த்து அதுல இருந்து ஜோதிடராக ஆகி இவ்வளவு தூரத்துக்கு உயரத்திற்கு வந்ததுக்கு காரணமே இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உத்தராயணத்துல வந்து என்ன பண்ணணும், தட்சிணாயணத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னான்னா நாம் இதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்து சக்தியை வந்து நாம் ஈர்த்துத்தான் நாம் வந்து முன்னேறி வந்தோமே தவிர திடீரென்று முன்னேறவில்லை. இன்னைக்கும் உடல் வந்து என்ன சொல்றான்னா நன்றாக இருப்பதற்கு காரணம் இந்த பிரபஞ்சத்தோடைய சில விதிமுறைகளை என்னால் பிடிக்க முடிந்ததனால்தான் நான் வந்து ஒரு வெற்றியாளனாக வலம் வர முடிகிறது. இல்லைன்னா வெற்றியாளனாக வலம் வர முடியாது. சில முக்கியமான விஷயங்களை பிரபஞ்சம் நமக்கு காட்டி கொடுக்கும். அந்த முக்கியமான விஷயங்களை நமக்கு பிரபஞ்சம் காட்டி கொடுக்க வேண்டும் என்று விருச்சிகத்துல ஒரு கிரகம் இருக்கணும். ஏன்னா விருச்சிகம் வந்து என்ன சொல்றான்னா ஆள் தன்மையோட ஆழ்ந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் தன்மைகள் வந்து அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்து ஒரு திசை நடத்தினால் ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும்னா ஆழ்ந்த அறிவு, ஆழ்ந்த புலமை, ஆழ்ந்த சக்தி அனைத்தும் கிடைத்து அவன் வந்து ஒரு சித்தன் என்பது வந்து தன்னுடைய காரியங்களை தான் வந்து என்ன சொன்னா இலகுவாக சாதித்துக் கொள்வதற்குண்டான ஒரு சக்தி கிடைக்கும் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது. அது வேணும். அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா எந்த மந்திரம் சொல்லாலும் நமக்கு வந்து பலிதமாகக்கூடிய தன்மை விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது பலிதமாகும். சொன்னா பலிதமாகும். ஏன்னா விருச்சிகத்திற்கு அவ்வளவு பவர் உண்டு. எந்த மனிதனாக இருந்தாலும் தேளுக்கு எவ்வளவு பவர் உண்டு தெரியுமா? தேளுன்னா சாதாரண விஷயமா? இந்த தேளு அப்படின்றா வந்து என்ன சொல்றான்னா கொடுக்க தூக்கிட்டு தான் ஓடும். ஆனா கொடுக்க பிச்சிட்டோம்னா வந்து என்ன சொல்ற அந்த தேளு வந்து பிள்ளைப்பூச்சி மாதிரி தான். இருந்தாலும் தேளுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு, விருச்சிகத்திற்கு அவ்வளவு மரியாதை உண்டு. ஒரு சாதாரண தேளை வந்து என்ன சொன்னா காலபுருஷனுடைய சிம்பிளா வச்சிருக்கான்னா அந்த தேளுட்ட எவ்வளவு பவர் இருக்கும், அந்த அதுல இருக்கிற நட்சத்திரங்களுடைய தன்மைகள் எவ்வளவு வலிமையா இருக்குங்கிற சிந்தனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா விசாகத்தோடைய 4ஆம் பாதம், அனுசத்தோடைய 4 பாதங்கள், கேட்டையோடைய 4 பாதங்கள். அப்ப குரு சனி புதன், குரு சனி புதன் ஒரு கட்டத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஜலராசியில போய் பாருங்க, குரு சனி புதன் உட்கார்ந்துருப்பாங்க, புதனுடைய நட்சத்திரங்கள் உட்கார்ந்துருக்கும். அதே அந்த ஜலராசியில தான் குரு உச்சமாவார், அதே வந்து விருச்சிகத்துல தான் கேது உச்சமாவார், அதே ஜலராசியில சுக்கிரன் உச்சமாவார். ஏன் இந்த இடத்துல இவங்க உச்சமானாங்க அப்படின்னா அங்குதான் பெருத்த யோகங்கள் இருக்கிறது, அங்குதான் பெருத்த யோகங்கள் இருக்கிறது. அப்ப யோகங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் குருவை பிடி, கேதுவை பிடி, சுக்கிரனை பிடி. அதனாலதான் வந்து வருகின்ற மணவாட்டி நல்லவளாக வந்து விட்டாலும், பிறக்கின்ற குழந்தை நல்லவனாக பிறந்து விட்டாலும், கேது என்று சொல்லக்கூடிய ஞானக்காரன் ஒரு நல்ல அறிவை நன்றாக கொடுத்து விட்டாலும், இந்த உலகத்தில் வந்து இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒன்றை பிடியுங்கள். ஏதாவது ஒன்று நல்லதா அமையணும்.
அமைஞ்சிட்டா நீங்கள் பெரிய வெற்றியாளராக மாற முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. நாளைக்கு தட்சணாயனத்தின் சூரியனுடைய புறப்பாடு எங்கே போகிறது? தெற்கு நோக்கிய பயணத்தை 6 மாதம் தொடருவார். இதில் என்னென்னா யாராருக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, தட்சிணாயனத்தில் பிறந்தவர்கள், ஆடி மாதம் பிறந்தது, ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதத்தில் போய் பிறந்தவர்களுடைய சூரியன் உங்களுக்கு இந்த 6 கட்டத்துக்குள் இருந்தால், கடகத்தில் இருந்தாலோ, சிம்மத்தில் இருந்தாலோ, கன்னியில் இருந்தாலோ, துலாத்தில் இருந்தாலோ, விருச்சிகத்தில் இருந்தாலோ, தனுசில் இருந்தாலோ, நீங்கள் கண்டிப்பாக இது உங்களுடைய காலம், உங்களுடைய ஆதிபத்தியமுடைய காலம், நீங்கள் பிறந்த காலம், நீங்கள் பிறந்த இந்த 6 மாசத்திற்கு உள்ளானவர்களுடைய சம்பந்தங்களுடைய காலம் நல்லா இருக்கும். அப்ப இந்த பிறந்த 6 மாசத்திற்கு உள்ளானவர்கள் இந்த சக்தி, சூரியனுடைய சக்தி இந்த 6 மாதங்களுக்கு வலிமையாக கிடைக்கும். ஆனால் இந்த தட்சிணாயன காலத்திற்கு ஹெட் யார் என்று சொன்னால் சந்திரன். உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய சுபகாலத்திற்கு ஹெட் யாருன்னா சூரியன். அப்போ என்ன சொன்னான்னா, தட்சிணாயன காலத்திற்கு சந்திரன் என்ன சொன்னான்னா ஹெட்டா வருகின்ற காரணத்தினால எந்த பக்கம் மூச்சையில் சரி பண்ண சொல்றோம்? வலது பக்கம் மூச்சு ஓடணும். அதே உத்தராயண காலத்துல என்ன சொன்னான்னா சூரியனுடைய பயணம் வடக்கு நோக்கி இருக்கிற காரணத்தினால மகரத்திலிருந்து மிதன வரைக்கும் உள்ள 6 மாச காலத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வலிமையான சக்தி கிடைக்கும். அந்த இடத்துல பிடிச்சிடணும், மந்திர சித்து எல்லாத்தையும் பிடிச்சிடணும். அப்ப பிடிக்கும்போது உத்தராயண காலத்திற்கு இடது பக்கம் மூச்சு ஓடும், தட்சிணாயன காலத்திற்கு வலது பக்கம் மூச்சு ஓடணும். இந்த 6 மாதங்களை எந்த ஒரு மனிதன் முறையாக கரெக்டா அந்த மூச்சை சரி பண்ணி நல்லா என்ன சொல்லணும்னா, இறை வழிபாடு பண்ணி காலையில் ஆகாரம் சாப்பிடாதே. காலையில் ஆகாரம் சாப்பிடக்கூடாது. அந்த வயிறு என்ன சொன்னான்னா, இந்த பிரபஞ்ச சக்தியை என்ன சொன்னான்னா இழுக்கக்கூடிய காலத்துல போய் எந்திரிச்ச உடனே காப்பியை குடிச்சு, டீயை குடிச்சு, அதுக்கு பிறகு என்ன சொன்னான்னா இட்லி நாளை தின்கிறத விட காலையில 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இதுல 2 மணி நேரம் வலது பக்கம் மூச்சு ஓடணும். அதுக்கு பிறகு நல்லா குளிச்சுட்டு என்ன சொல்றான்னா தெய்வ வழிபாடு பண்ணிட்டு பட்டினி கிடங்கள். உங்களுக்கு ஒரு 6 மாதத்து 1 வருஷத்துடைய பயன்பாடு சூப்பரா இருக்கும். எல்லா மனிதனுக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன். செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ ஒரு மனிதன் காலை உணவை தவிர்க்கணும். 2ல் 1 நாள் தான். வியாழக்கிழமை காலை உணவை தவிர்த்துருங்க, அல்லது செவ்வாய்க்கிழமை காலை உணவை தவிர்த்துருங்க. நீங்கள் பணத்தடுமாற்றம் இல்லாமல், பொருளாதாரத்தில் கடன் வாங்காமல் வாழுகின்ற வாழ்க்கைக்கு இந்த ஒரு நேர உணவு உண்ணாமை உங்களை பெரிய வெற்றிக்கு கொண்டு வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால தட்சிணாயன காலத்திலும் சரி, உத்தராயண காலத்தில் அந்த 1ஆம் தேதியும் சரி, உணவு உண்ணாமல் ஒரு தேரத்தை நீங்கள் டெலிட் பண்ணீங்கன்னா நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி அடையலாம். இந்த 6 மாதத்திற்கு வலிமையாக இருக்கக்கூடிய ராசிகள் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் இவர்கள் கொஞ்சம் பலம் அதிகமாக ஆயிடுவாங்க, வலிமை ஆயிடுவாங்க. இவர்கள் சாதிக்க வேண்டியதை சாதிச்சிருவாங்க. ஏன்னா சூரியன் இவர்களுடைய வீதியில் பிரயாணம் பண்ணுகிறார். வெளிச்சமான ஒருவன் இந்த வீதியில் பிரயாணம் பண்ணும்போது இவர்களுக்கு தானே எங்க வீட்டு வழி பல்லாக்கு வரும்போது, தெய்வம் எங்க வீட்டு வழி வரும்போது எங்க தெருவுக்கு தானே முன்னுரிமை. அப்ப நிறுத்திட்டாங்க, அவளை உடைச்சு சாமி நிம்மதியா கும்பிடலாம்ல. அந்த மாதிரி என்ன சொன்னான்னா, இந்த தட்சிணாயன காலத்தில் அதிகாலை 4 to 6 இல்லை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும், இல்லைன்னா 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இடது மூக்கை அடைத்து வலது மூக்கில் மூச்சு விடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிடுங்க.
காலை உணவை தவிர்த்து விடுங்கள். நல்லா சாமி கும்பிடுங்க, நீட் பண்ணிக்கிடுங்க. ஏதாவது நீராகாரமோ அல்லது ஒரு மோர் ஒரு கிளாஸ் நல்லா குடிங்க. கண்டிப்பாக மத்தியானம் நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் நினைத்தது நினைத்தபடி சத்தியமாக நடக்கும் என்று கூறி வாழ்க்கையின் பெரிய வெற்றியை அடையக்கூடிய இந்த தட்சிணாயன காலத்தின் முதல் நாள், தமிழ் மாசப்பிறப்பின் இந்த நாள், நம்முடைய மூச்சு வலது பக்கத்தில் ஓட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி, நினைத்தது நினைத்தபடி நடக்க, வெற்றி நடை போட்டு அனைவரும் சேரும் சிறப்போடு இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.